எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த லட்சுமி குபேர் கோவில் ரத்தினமங்கலம் நம்ம சினிமா ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வேண்டுதல் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரியே எங்கள் உறவுகள், அதாவது மதுரை, பழனி, கோயம்புத்தூர், சேலம், இந்த மாதிரி ஒரு கரூர், இந்த மாதிரி ஒரு 10 ஊர்லேருந்து எங்கள் உறவுகள் என் நண்பர்கள் எல்லாத்தையும் ஒரு 200 பேருக்கு மேலே தளபதி விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட வச்சேன். வெற்றி அடைஞ்சிட்டார். நாங்கள் வேண்டிக்கிட்டபடியே அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி குடும்பத்தோடு இந்த லட்சுமி குபேரர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு பூஜை போட்டோம். தளபதி விஜய் நாளைக்கு பதவி ஏற்கிறாரு. அவர் இன்னும் 5 வருடங்கள் ரொம்ப நல்லா மக்கள் எப்படி நம்பினாங்களோ, நாங்களாம் எப்படி நம்பணுமோ அதே மாதிரி ஆட்சி பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவரை விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டு நம்ம தளபதி விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. लक्ष्मीं श्रीरसमुद्रराजनय्यां श्रीरङ्गधामेश्वरीं काशीभूतसमस्तदेवमणितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दगडाक्षलब्धविभवब्रह्मेन्द्रलिङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियाम्. தற்பொழுது இங்கு வீட்டிற்கும் நவகிரக உற்சவமூர்த்திக்கு நாம் சிறப்பு பூஜைகள் செய்ய இருக்கின்றோம். நம் வாழ்வில் பல விஷயங்களை முடிவு செய்வது நவகிரகங்களே ஆவார்கள். அதனால் நவகிரக வழிபாடு செய்வதன் மூலமும் இறைவனின் பாதங்களை கடுமையாக பற்றி கொள்வதன் மூலமும் நமக்கு நவகிரக தோஷங்கள் குறையும், நவகிரகங்களில் நல்லொரு கிடைக்கும் என்பது அதிகமாகும். தற்பொழுது இங்கு வீட்டிற்கும் நவகிரக உற்சவமூர்த்திக்கு நாம் சிறப்பு பூஜைகள் செய்ய இருக்கின்றோம். கேரளாவில் வராது சார் இப்போ பூஜைக்காக கொஞ்சம் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? மொத்த ஓட்டு முத்தியாவில் யோகி பாபு கவுண்டமணி அண்ணன் கூட மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மதுரை டெம்பிள் சிட்டி குமார் அவர் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது பேசப்படுற மாதிரி ஒரு கேரக்டரு. நம்ம இப்போ இருக்க தலைவர்களில், கட்சி தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர் மாதிரி கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக மணவை பொன் மாணிக்கம், 8வது வள்ளல் எம்ஜிஆர் எழுதினவர், அது ஒன்று இருக்குது. அது மாதிரி இப்போ முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இதுக்காக மீனா பானம் கழிக்க போகிறேன்னா விஜய் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதுக்காக பானம் கழிக்க போகிறேன். கலைத்துறை சம்பந்தப்பட்ட மக்கள்னால பானம் கழிக்க போகிறேன். சிம்பிளான பொருள் தான், 3 பொருள் தான். தண்ணி, எலுமிச்சம்பழம், உப்பு பொடி, வெல்லம், 3 தான் முக்கியம். ஏலக்காய் வாசனை தான். தளபதி விஜய் ஜெயிச்சதுக்காக நாங்கள் வேண்டுதல் ஒரு 200 பேருக்கு மேலே தளபதி விஜய்க்காக சினிமா துறையில் இருக்கிறதுனால விஜய் ஜெயிக்கிறதுங்கிறது 3-4 மாதமாகவே பசங்களுக்கு கொடுக்கணும். இவரால் தான் விஜய் சார் ஜெயிச்சது. அப்பா அம்மாவுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்கல்ல, பிள்ளைங்களாம் சொல்லி விஜய் சார் ஜெயிச்சாரு. பெரிய சாய் ராஜகோபால் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே சினிமா துறையில் காமெடி ரைட்டராக
இயக்குனராக இருக்கேன். காமெடி ரைட்டர் அப்படின்னா கவுண்டமணி செந்தில் அண்ணன் 2 பேருக்கும் வந்து 70 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த லட்சுமி குபேர் கோவில் ரத்தினமங்கலம் நம்ம சினிமா ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வேண்டுதல் பண்ணிக்கிட்டேன். வெற்றி அடைஞ்சிட்டார் நாங்கள் வேண்டிக்கிட்டபடியே. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி குடும்பத்தோடு இந்த லட்சுமி குபேரர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். 2 மாதம் முன்னாடி விஜய்க்காக வேண்டிக்கிட்டு லட்சுமி குபேரர் நம்ம வீட்டுக்கு வர வச்சு நம்ம கிருஷ்ணன்ஜி அவர் வந்து நல்லபடியாக பூஜை போட்டு நடத்தி கொடுத்தாரு. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தளபதி விஜயை ஜெயிக்க வச்சதுக்கு மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த படம் வந்து குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அந்த படம் தான் இப்போ ஒத்த ஓட்டு முத்தியாக்கு அப்புறம் அடுத்த படம் வந்து குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அதில் மெயின் கேரக்டர் செந்தில் அண்ணன், சிங்கமுத்தண்ணன். அப்புறம் ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா வாசன் கார்த்திக், ஆதேஷ் பாலா, காதல் சுகுமார், திருப்பூரில் அங்கமுத்து நம்ம ஃப்ரெண்ட் அவரோட பையன், அப்புறம் ஆத்தங்குடி இளையராஜா. சரி சரி. இது போக மற்ற ஆர்டிஸ்ட் நிறைய ஒரு 20-30 ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்த மாதம் பழனியில் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். முருகர் சன்னிதியில் தான். ரைட் ரைட். கொண்டாட்டம் மாதிரி மக்களுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு ஒரே கொண்டாட்டம், காமெடி, கொண்டாட்டமாகி நிறைய நல்ல விஷயங்கள் மக்களும் சந்தோஷப்படட்டும், நீங்களும் சந்தோஷப்படட்டும். நல்ல வெற்றி பெற்று. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சாய் ராஜகோபால். ஒரு 25 வருஷத்துக்கு மேலே சினிமா துறையில் காமெடி ரைட்டராக, இயக்குனராக இருக்கேன். காமெடி ரைட்டர் அப்படின்னா கவுண்டமணி செந்தில் அண்ணன் 2 பேருக்கும் வந்து 70 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். அது மாதிரி விவேக் சார், வடிவேல், இன்னும் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்கெல்லாம் வந்து படம் எழுதியிருக்கேன். 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் பாண்டியராஜன் படம். அடுத்தது சிம்ரன் நடித்தது கிச்சா வயசு 16 2வது படம் பண்ணேன். 3வது அண்ணன் கவுண்டமணி அண்ணனை வச்சு அவர் கதையின் நாயகனை வச்சு ஒரு 37 ஆர்டிஸ்ட்டு. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா சித்ரா லட்சுமணன் சார், ரவி மரியா சார், சிங்கமுத்தண்ணன், மொட்ட ராஜேந்திரன், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டு, வாசன் கார்த்திகி, மைக்ஷன் பையன் அன்பு, நாகேஷோட பேர் கஜேஷ், அது மாதிரி இன்னும் நிறைய, அதாவது எதிர்நீச்சல் காயத்ரி, லெக்காசிரி, நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய 37 ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணோம். ஆதேஷ் பாலா, காதல் சுகுமார் எல்லாருமே நடித்தாங்க. இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த படம் பேர் ஒத்த ஒத்து முத்தையா. அதே மாதிரி இப்போ அடுத்த படம் பண்ண போகிறேன். அதில் வந்து நம்ம செந்தில் அண்ணன், சிங்கமுத்தண்ணே மெயின் கேரக்டர். அது போக வாசன் கார்த்திக், ஆதேஷ் பாலா, காதல் சுகுமார், ஆத்தங்குடி இளையராஜா, திருப்பூரில் அங்கமுத்தண்ணே ஃப்ரெண்ட் இருக்கார், அவரோட சன்னு, இவங்க எல்லாருமே மெயின் கேரக்டர் நடிக்கிறாங்க. இது வந்து அடுத்த மாதம் நம்ம பழனியில் முருகரை பற்றின கதை, அதாவது முருகர் சன்னிதானத்தில் நடக்கிற கதை. அதனால் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் முழுக்க காமெடி சப்ஜெக்ட்டு. அதில் யோகி பாபும் ஒரு ரோல் பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் இந்த தளபதி விஜய் ஜெயிக்கிறதுக்காக இந்த லட்சுமி குபேரர் வீட்டை வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு 2 மாதம் முன்னாடி விஜய்க்காக வேண்டிக்கிட்டு லட்சுமி குபேரர் நம்ம வீட்டுக்கு வர வச்சு நம்ம கிருஷ்ணன்ஜி அவர் வந்து நல்லபடியாக பூஜை போட்டு நடத்தி கொடுத்தாரு. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தளபதி விஜயை ஜெயிக்க வச்சதுக்கு மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.